வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். உக்ரைன் போருக்காக ரஷ்ய படையில் இணைந்த 275 இலங்கையர்கள் உயிரிழப்பு. முடிந்தால் செய்யுங்கள் பார்க்கலாம், ட்ரம்புக்கு ஈரானின் புரட்சிகர காவல்படை சவால். ஈரான் மீது கை வைக்காதே, கொழும்பில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன போராட்டம். வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம், பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஈரான் ஜனாதிபதி. பிரான்சிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. சவுதி எண்ணெய் வயலை நோக்கி ஏவப்பட்ட 6 ட்ரோன்கள். ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைனில் 9 பேர் உயிரிழப்பு. ஆபரேஷன் எபிக் பியோரி, ஈரானில் 3000 இலக்குகள் மீது தாக்குதல். ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதல் போர்க்குற்றம், ஐநாவில் ஈரான் குற்றச்சாட்டு. எங்களால் தான் ஈரான் சரணடைந்தது, ட்ரம்ப் இருமாப்பு. அமெரிக்காவை கைவிடும் சவுதி அரேபியா, குவைத், UAE, கத்தார். தொடர்பென விரிவான செய்திகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தெற்காசிய நாட்டவர்களில் இலங்கையை சேர்ந்தவர்களே அதிக எண்ணிக்கையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹிமால் சவுத் தேசியன் அறிக்கையில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த மோதல்களில் குறைந்தது 275 இலங்கையர்கள் இறந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்கைதிகளை கையாள்வதற்கும் வெளிநாட்டு போராளிகளை கண்காணிப்பதற்கும் பொறுப்பான அதிகாரப்பூர்வ அமைப்பான உக்ரைனின் போர்க்கைதிகளை கையாளும் ஒருங்கிணைப்பு தலைமையகம் ஹிமால் சவுத் ஏசியனுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கையில் திட்டத்துக்கும் வழங்கிய தரவிலேயே இதுபற்றி கூறப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்க அமெரிக்க கடற்படை கப்பல்களை அனுப்புமாறு ஈரானிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சவால் விடுத்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேவைப்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பை வழங்க தொடங்கலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய் என்று கூறியிருந்தார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தி தினமும் அதிகளவு எண்ணெய் கொண்டு செல்லும் ஒரு முக்கிய கப்பல் பாதையாகும். மேலும் எந்தவொரு பாதுகாப்பு கவலைகளும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை நடத்தியதிலிருந்து குறைந்தது 9 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் மூலோபாய நேர்வழியை கடந்து செல்ல வேண்டாம் என்றும் புரட்சிகர காவல்படை கப்பல்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள பாதுகாப்பு கவலைகள் உலக எரிசக்தி சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அழுத்தங்கள் மற்றும் போர் அச்சுறுத்தல்களை கண்டித்து இலங்கை கொழும்பில் நேற்று முன்தினம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தெவட்டக்கா பள்ளி வாசலுக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலான வாசகங்கள் அடங்கிய சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு ஈரான் மீது கை வைக்காதே, அமெரிக்கா இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை நிறுத்து, ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலிய போரை தவிர போன்ற கோஷங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பியுள்ளனர். மத்திய கிழக்கு நிலவும் பதற்றமான சூழலில் ஈரானின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு தளமாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அந்த நாட்டை தாக்குவோம் என்று அண்டை நாடுகளை தாக்கியதுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மன்னிப்பு கோரியுள்ளார். அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் விடுத்துள்ள விசேட காணொலியொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் தொடங்கிய போரின் ஒரு வாரத்துக்குள் பிரான்ஸ் எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் விலை சராசரியாக 10 செனட் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் டீசல் விலை 26 செனட் வரை அதிகரித்துள்ளது. இதனால் SP95A10 பெட்ரோல் பயன்படுத்தும் ஒரு சிறிய காரில் 50 லிட்டர் எரிபொருள் நிரப்பினால் சுமார் €5 கூடுதல் செலவாகும் என்றும் டீசலின் விலை உயர்வு இதைவிட அதிகமாக உள்ளது. பிரான்சில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பெட்ரோல் மார்ச் 6 வெள்ளிக்கிழமை நிலவரப்படி ஒரு லிட்டருக்கு சராசரியாக €1.82 விற்கப்படுகிறது. எனவே இந்த வாரத்துக்கு முன்பு பிப்ரவரி 27 அன்று €1.72 இருந்தது.
டீசல் விலை இன்னும் அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும் அது ஒரு லீட்டருக்கு சராசரியாக 1.98 யூரோவாக இருந்த நிலையில் பிப்ரவரி 27 அன்று அது சுமார் 1.72 யூரோக்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் சைபா எண்ணெய் வயலை நோக்கி ஏவப்பட்ட ஆளில்லா வானூர்தியொன்று சுட்டு வீழ்த்தியதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் சைபா எண்ணெய் வயலை நோக்கி வந்த 6 ஆளில்லா வானூர்தி மற்றும் வான்படை தளம் ஒன்றை நோக்கி ஏவப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலிஸ்டிக் ஏவுகணையை தமது வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாகவும் சவுதி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைனின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் உள்ளிட்ட பகுதிகள் மீது கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு ரஷ்யா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அங்குள்ள ஏராளமான குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியதாகவும் மேலும் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 ஏவுகணைகள் மற்றும் 480 ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பெருங்கடலில் மூழ்கடித்த அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறியது போர்க்குற்றம் என்று ஈரான் ஐநாவில் குற்றம் சாட்டியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே ஐநாவுக்கான ஈரானின் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 2000 மைல் தொலைவில் இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் ஓர் ஆபத்தான ஆக்கிரமிப்பு செயலை செய்தது. நல்லெண்ண பயணத்தில் இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் சுமார் 130 மாலுமிகளை ஏற்றி சென்ற ஈரானிய போர்க்கப்பலான தேனா சர்வதேச நேரில் தாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஈரானிய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். அமெரிக்கா ஒரு போர்க்குற்றத்தை செய்தது. இந்த கொடூரமான மற்றும் சட்ட விரோத தாக்குதல் சட்டம் மற்றும் கடல்வழி சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கையின் கடுமையான மீறலாகும். தனது நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தும் கூட்டு ராணுவ நடவடிக்கையை நிறுத்த உறுதியாகவும் தெளிவாகவும் தாமதமின்றியும் தலையிட வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தமது மக்களுக்கு எதிராக செய்து வரும் ஆக்கிரமிப்பு போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை கண்டிக்க ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொதுச் செயலாளரை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் முற்றுமுழுதாக சரணடைந்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் கூறியதாவது, தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் ஈரான் மன்னிப்பு கேட்டு அதன் மத்திய கிழக்கு அண்டை நாடுகளிடம் சரணடைந்துள்ளது. மேலும் இனி அவர்கள் மீது தாக்க மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளது. இந்த வாக்குறுதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இடைவிடாத தாக்குதலின் காரணமாக மட்டுமே வழங்கப்பட்டது. அவர்கள் மத்திய கிழக்கை கைப்பற்றி ஆட்சி செய்ய முயன்றனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் சுற்றியுள்ள மத்திய கிழக்கு நாடுகளிடம் ஈரான் தோற்றது இதுவே முதல் முறை. அவர்கள் நன்றி ஜனாதிபதி ட்ரம்ப் என்று கூறியுள்ளார். உங்களை வரவேற்கிறோம் என்றும் நான் கூறியுள்ளேன். ஈரான் இனி மத்திய கிழக்கின் கொடுமைக்காரன் அல்ல, மாறாக அவர்கள் மத்திய கிழக்கின் தோல்வியுற்றவர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் இப்போது வீசும் காற்று வழக்கமான பாலைவன மணல் காற்றல்ல. அது அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை வேரோடு சாய்க்க துடிக்கும் மாற்றத்துக்கான சூறாவளி. ஈரானுடன் போர் சூழலில் இதுவரை அமெரிக்காவின் நிழல் நாடுகளாக கருதப்பட்ட சவுதி அரேபியா, குவைத், UAE மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் எடுத்து வரும் அதிரடி முடிவுகள் உலக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை உணர்த்துகின்றன. இந்நிலையில் பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கையோங்கி இருக்க முக்கிய காரணம் அங்குள்ள நாடுகளின் முதலீடுகளும் கச்சா எண்ணெய் வர்த்தகமும் தான். ஆனால் இப்போது நிலைமை தலைகளாக மாறியுள்ளது. ஈரானுடனான போரினால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்க அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களில் இருந்து விலகவும் அங்கு செய்யவிருக்கும் $1 பில்லியன் முதலீடுகளை ரத்து செய்யவும் குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆலோசித்து வருகின்றன. அமெரிக்காவின் நீண்டகால நண்பன் என்ற பிம்பத்தை உடைத்துக்கொண்டு குவைத் வெளியேற தயாராகிவிட்டது. இனி உங்கள் பேச்சுக்கு தலையாட்ட முடியாது என தனது ஆதரவை மெல்ல மெல்ல சவுதி அரேபியா திரும்ப பெற்று வருகிறது. அமெரிக்காவால் எங்களுக்கு என்ன லாபம் என பகிரங்கமாகவே கேள்வி எழுப்பத் தொடங்கிவிட்டது UAE. இந்நிலையில் வெறும் ஒரு வார கால போரில் பல தசாப்தங்களாக அமெரிக்கா கட்டிக்காத்த செல்வாக்கை ஈரான் சிதைத்துவிட்டது. அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து தான் என வளைகுடா நாடுகள் உணரத் தொடங்கியதே ஈரானின் மிகப்பெரிய ராஜேந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள் என்று அமெரிக்கா எனும் யானை மத்திய கிழக்கு எனும் சக்தியினால் இதுவரை அமெரிக்காவை அண்ணாந்து பார்த்த நாடுகள் இன்று சம பலத்துடன் கண் நேராக பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன. எனவே வளைகுடா நாடுகளில் இந்த திடீர் விலகல் அமெரிக்காவுக்கு வெறும் அரசியல் பின்னடைவு மட்டுமல்ல, அது நாட்டின் முதுகெலும்பை உடைக்கும் ஒரு பொருளாதார இடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் கருவூல பத்திரங்களில் அரபு நாடுகள் முதலீடு செய்துள்ள பில்லியன் கணக்கான டாலர்கள் திடீரென திரும்ப பெறப்பட்டால் டாலரின் மதிப்பு சர்வதேச சந்தையில் அதல பாதளத்துக்கு செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பணவீக்கத்தால் தத்தளிக்கும் அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகரிப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அமையும் என்றும், முதலீடுகள் முடங்குவதால் வட்டி விகிதங்கள் உயர்ந்து சாதாரண அமெரிக்க குடிமகனின் கார் லோன் முதல் ஹோம் லோன் வரை அனைத்தும் எட்டாக்கனியாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவின் உள்நாட்டு முதலீடுகள் வெளியேறினால் அந்நாட்டின் பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.